வெல்கம் பேக் டு சேனல். ஸோ மக்களே, அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ எங்கே போகிறோம்? திருச்சி போகிறோம். ஸோ ஒரு ஸ்டுடியோ ஓப்பன். ஸோ போகிறோம். இதெல்லாம் வீடியோ போட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு கண்டென்ட் இல்லைங்க, அதனால் இதையாவது எடுத்து போடுவோமே அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எடுத்தேன், பெங்களூர் கடை ஓப்பனுக்கு. ஸோ அது போட முடியல, முடிஞ்சா நான் ஆட் பண்ணுறதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாம், இதோட எத்தனாவது ஓப்பனிங் இல்லா? 30+ இருக்கும். ஸோ நிறைய போட முடியல, ஏன்னா இது நம்ம எடுத்து போட்டு நம்ம அப்புறம் ஒரு சீன் போடுறோம், அது போடுறோன்றவானுங்க. நீ போடலனாலும் அதுதான் சொல்றாங்க. அப்போ இது என்னடா எம்ஜிஆர் ஹாஸ்டல்லாம் வருது. ஸோ அதுதான் மக்களே. ஸோ எது இல்லைன்னா நம்ம ஃபார்ச்சுனர் குட்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு இன்னும் ஆக்சுவலி 1 hour இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரில, ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறேன். மேபி எல்லாம் கை கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். எதுவுமே ஃபுல்லாக போஸ்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் என்னென்னா நிறைய ஆக்சுவலி ஃபோட்டோஸ் இருக்குது, ஓப்பனிங் ஃபோட்டோஸ். பட் அதெல்லாம் போட்டு நமக்கு பெருமை இது பண்ணோம், தற்புகழ்ச்சின்றுவாங்க. ஏற்கனவே எதுவும் பண்ணாமே நம்ம போட்டு வாட்டுறாங்க. என்ன அரவிந்த், அதாவது வாட்டுறதுன்னா இந்த புதுசாக ஃபீல்டுக்கு வர பிகினர்ஸ் இருக்காங்கடா, எதுவுமே தெரில. அவனுங்க எப்படின்னா புதுசாக ஒரு டூல்ஸு கொடுத்துட்டு யாராக இருந்தாலும் வெட்டுவேன், யாராக இருந்தாலும் வெட்டுவேன், அந்த மாதிரி சுற்றின்னு இருக்கானுங்க. இப்போ ஃபஸ்ட்டு போய் ஹிஸ்ட்ரியை பாருங்கடா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஆக்சுவலி இப்போ தான் ஓரளவு டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வருது நிறைய, என்ன இல்லா இப்படிதான் ஆக்சுவலி வருது. ஸோ அதுதான் மக்களே. ஸோ இது நம்ம 30 வைங்களா, 31st வந்து ஸ்டுடியோ ஓப்பன் இது, ஓகேங்களா. நிறைய பண்ணியிருக்கோம், மேபி எங்கள் இன்ஸ்டாகிராம் ரீடில் இருக்கும். ஸோ அதுவும் ஸோ கடை, ஆமாம், கடை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மீன்ஸ். ஆனால் என்னையும் சில பேர் அந்த மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கோ எப்போவுமே நான் நிற்பேன், சரிங்களா? ஆமாம் தானே? ஏன்னா இதில் வேணா வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு பெரிய ஆளு கிரிய ஆளுன்ட்டு, எதுக்கு? ஸோ எதுவுமே கிடையாத ஒரு 0வா இருந்தாலும் என்ன பிடிச்ச ஒரு சில பேருக்கு அதுக்கு தகுதியான ஆள் தான் நீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவ்வளவு வருஷம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கும் போது ஸோ எதுவுமே இல்லாமலாம் நிறைய பேர் நான் தான்ன்றாங்க. எல்லாம் வச்சுக்கிட்டு நாமளே இருக்க பண்ணக்கூடாது. உள்ள இருந்து கண்டிப்பா உங்களை வச்சுதான் லைக் ஓபன் பண்ணணும்னு தோணி இருக்குல்ல, அதுதானே விஷயம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நிறைய போயிருக்கோம். ஸோ உங்கள் ஆள் மனசுலேருந்து கூப்பிடுவாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலும் போவேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மக்களே, தொடர்ந்து வாடியோன்ற பாருங்க, தூக்கத்தில் இந்த வீடியோ அடடே வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன நான் வந்துன்னு போடுறேன், ஏன்னா இது போஸ்ட் பண்ணுவான்னு தெரில. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. ஸோ போகிற வழியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க, எதிரே பார்க்கல. ஆக்சுவலி ஒரு வண்டியே நெருங்கிடுச்சு அந்தளவுக்கு. ஸோ யாராவது லாங் ட்ரைவ்லாம் போயிட்டு வரதா தான் சேஃபாக போங்க மக்களே. ஆக்சுவலி என்னென்னா இந்த ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப பேசினே போகிறதுக்கு ரொம்ப காமாக இருக்குது. ஸோ பேசி தூங்காமல் டயர்ட் ஆகிட்டேன். இல்லை 7 hour 6 hour, ஆமாம். ஸோ அதனால் ஆனால் உண்மையிலே ஜாலியாக இருக்குது. ஸோ ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ரெஷரு, ஒர்க்கு இருக்குது, டிசைனு அதான் கண்ணு முன்னே கூட டேட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த இது பேசுறது, வாழ்க்கை பற்றி பேசுறது, சின்ன வயசில் வளர்ந்ததை பற்றி பேசுறது, ஸோ இது மாதிரிலாம் பேசும்போது ஜாலியாக இருக்குது. அவன் தூங்கிடுவான் வேஸ்ட்டு. நானா அதோ எல்லாக்கிட்டையும் தூங்குற ஆரம்பிட்டு பேசின்னு வருவேன். ஸோ அதுதான் என்ன இல்லா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க, பர்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு ஒர்க்கில் சூப்பராக இருக்குங்க. பிகினர் ஆர்டிஸ்ட்னாலே இதுவாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கம்மி, எது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு ப்ராசஸிங்கே கொஞ்சம் கஷ்டம். இப்போலாம் பக்காவாக வராங்க. ஓப்பனாக சொன்னால் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் மேலேயே எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்குது. சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. பெருமைக்கெலாம் பேசலை, சீரியஸாக சொல்லணுங்க. என்ன இல்லைங்களா? எனக்கு சாகிற வரைக்கும் ஒரே ஒரு ஆசை தான்,
அரவிந்த் ஒரு ஃபுல் ஸ்லீவ் போடணும். ஏன்னா அரவிந்த் ஆக்சுவலி ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணுறான். முடியல ஃபுல் ஸ்லீவ்லாம் கொடுத்தா ஒரு வாரம் ஆக்கிடுவியா? என்னடா ஒரு வாரம்லாம் இல்லை, ஒரு நாள், ஒரு யுகமே தேவைப்படும். என்னால இல்லை சைலண்டாக சிரிச்சுட்டு இருக்கு. ஸோ எனக்கு கடைசி ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் நான் சாவறதுக்கு தான் கடைசி ஆசை. ஆனால் இதான் சொல்லுவேன், ஒரு ஃபுல் ஸ்லீவ் போடணும். அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அதான் மக்களே, நல்லா இருக்குது மக்களே. ஆக்சுவலி திருச்சி உள்ளலாம், ஏன்னா நம்ம உள்ள டெப்த்தாலாம் போனது கிடையாது. இது ரூட் எதுவும் டெப்த்தாக போகுது, நல்லா தான் இருக்குது. என்ன இல்லைங்களா? வாழை மரம் தான் நிறைய இல்லை, நல்லா இருக்கு பார்க்க. இப்படி வந்தாதான் ஏதாவதுலாம் இல்லை. ஆமாம். ஸோ இதை பாருங்க, ரூட்டு கட்டுறேன். ஸோ அப்புறம் மக்களே, வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ இந்த மாதிரி அந்த மிஷின் ரிவ்யூ போடுங்க, இந்த மிஷின் ரிவ்யூ போடுங்கன்னு. ஸோ உண்மை என்னென்னா, நீங்கள் சொல்கிற மிஷின்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு சொன்னால் நான் எங்கேருந்து வாங்க முடியும் சொல்லுங்கள்? ஏதோ என் சக்திக்கு மீறி வாங்கி போட்டுன்னு இருக்கேன். சரி ஓகே போடுறேன் சீக்கிரமாக. ஒருத்தர் வந்து ஷயான் மிஷினா ஏதோ கேட்டிருக்காரு, அது கேட்டோம் ப்ரோ, எல்லோரும் சேர்த்து வருது, அது 50-60 வருது, பார்த்து வாங்குகிறேன், ரிவ்யூ போடுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக அது நம்மளுக்கு யூஸ் இல்லை இப்போதைக்கு. ஆல்ரெடி நிறைய மிஷின் இருக்கு, வாங்கி அதை அப்படியே வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுதுன்றதுக்காக தான் அப்படியே நிற்கிது. வாங்கறதுக்கு இது இல்லாமலாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே போய் சொல்கிறாப்புல அவரு, நம்பாதீங்க. ஆக்சுவலி வாங்கலாங்க, ப்ரோஜனம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி 60,000 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணி வாங்குறீங்க, அது வீட்டிலேயே வச்சுக்க முடியும்? லாஜிக்காக பேசலீங்களா? அதுதான் உண்மை. வாங்க முடியாம இல்ல, நீ சொல்றல, அதுக்காக சொன்னேன். ஆக்சுவலி யூடியூப்ல இருந்து ஒரு ரூபாய் வரப்போறது இல்லை நமக்கு. இருந்தாலும் யூடியூப் காசை வச்சு எதுவும் பண்ண போறது கிடையாது. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் காசே வர, அதாவது ஏன்னா ஒரு திங்ஸும் நம்ம வாங்குறது யூஸ்ஃபுல்லாவே இருக்கணும். நாங்க யாருக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் சொல்றது அதுதானே, வேஸ்டா எதுவும் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்கு. அதே தான் எங்களுக்குமே, வேஸ்டா வாங்கி அதை யூடியூப் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காசுக்காக நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா 2016 பண்ணுறேன். இந்த சேனலில் டெவலப் ஆகணும்னா எவ்வளோ குறுக்கோள் இருக்குது உங்களுக்கு தெரியாதுங்களா? அவள் சும்மா 18+ எடுத்துன்னு வந்தாலே ஓஹோ ஆஹான்னு ஆயிடலாம். ஒரு ஜாலி, ஒரு சொல்கிறது, அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. உங்களுக்கு தெரில, சம்மந்தம் நம்ம சில பேர் திட்டுவாங்க, சில பேர் நமக்கு இப்போ தம்பி பார்க்க போகிறோம் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு பாசமான உறவுகள் கிடைக்கும். சில பேர் போகிற போக்கில் ஒரு கமெண்டை போட்டு போன்னு கழுவுவாங்க. ஒரு சில பேர் யாருன்னே தெரியாது என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்றைக்கோ ஏதோ ஒரு தம்பிகிட்ட பேசினேன், அவர் சொல்கிறாரு, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து அப்புறம் நான் வந்தேன், இது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி வந்திருக்கல, அந்த ஒரு இது கண்டென்ட் தான் போட்டிருக்கேன். இது நம்ம மணி பேஸ்லலாம் போனோன்னா, மணி பேஸில் போனோன்னா ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆகணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது நிறைய இருக்குங்க உள்ள. ஸோ அதுலேருந்து ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே ஆகாது. மீன்ஸ் நம்ம சேனல் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோவே இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன், இதையே மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் தான் பார்ப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட் வரும்போது அப்போ டேட்டூ சேனல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னலான சேனலாக இருக்கும். ஸோ அப்போ வேணால் இதுவாக இருக்கும். ஸோ ஆனால் நான் அந்த ஷயான் மிஷின் வாங்குகிறேன், கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். வாங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒண்டி தான் வாங்கணும், இல்லைனா அது வாங்கக்கூடாது. ஸோ வேஸ்டேஜ் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால தான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அது இப்போ வாங்கணுன்னா சும்மா வாங்கிட்டோமே, அந்த மிஷின் இருக்கே அப்படின்னு தான் வாங்கணும். இது வரைக்கும் ஐடியா கிடையாது, பட்டு கண்டிப்பாக உங்களுக்காக வாங்கி ரிவ்யூ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கோசரம் வாங்குகிறேன், ரிவ்யூ போடுறேன். ஸோ அந்த மிஷினை பற்றி கேட்டது பேர் வந்து பேர் மறந்துட்டுமே, சரவணகுமாரும் என்னதோ அவர் தான் என்கிட்ட இதை நோண்டி கேட்டார். ஸோ அவருக்கோசரம் கண்டிப்பாக இதை பண்ணுறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு டேட்டூ கிளாஸையே வந்து ஒரு டவுட்டாக கேட்குறீங்க, ப்ரோ ஒரு சின்ன டவுட்டுன்ட்டு ஃபுல் கிளாஸையே கேட்குறீங்க. ஸோ அப்புறம் கேட்டால் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது ஆக்சுவலி.
கேட்குற டவுட் அப்படியே ரொம்ப டெப்த்துலேருந்து ஒரு நார்மல் பர்சன் நான் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு சிம்பிளாக கேட்டுறீங்க. அது ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 இயர் ப்ராசஸ் அது. ஸோ இனிமேல் மக்களை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்னால் முடிஞ்சது பண்ணுறோம், முடியாததெல்லாம் என்னால் முடியாதுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பிளேடு போட்டு உங்களை அறக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பிடிச்சவங்க பார்ப்பீங்க, பிடிக்காதவங்க. ஆனால் இன்னொரு விஷயங்க, ஆக்சுவலி என்னோடய ஏட்டஸ் யாரோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக, ஏன்னா நீங்கள் தான் என்னை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க. ஏதோ ஒன்று கழுவி ஊற்றுறீங்களோ, என்னை பற்றி பின்னாடி பேசுகிறீங்களோ, ஆனால் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் யார் ஃபேக் ஐடியை வச்சு ஸ்டோரி பார்க்குறதுன்னு பார்த்தா அவ்வளோ அன்னோன் ஐடிஸ் வந்து 250 260 காட்டுது. அதில் எப்படியும் ஒரு மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 50 பேராச்சும் நல்ல ஒரு எனக்கு கண்ணு தெரிஞ்சு அதே ஃபேக் ஐடி வச்சு பார்க்கணும், டைரக்டா அவங்களோட ஐடி வச்சு பார்க்கலாம்ல. அது மானம். இந்த மானத்துக்கு அந்த மானமே பரவாயில்லடா. இந்த பொழப்புக்கு கம்முனு. ஸோ அவங்க தான்டா என் வீடியோ பார்த்து என்னை வளர்க்குறது, பாடி சோடா. ஸோ ஏட்டஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஏற்கனவே அந்த கமாண்டே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி வச்சு பண்றீங்கடா. அப்பா ஃபேக் ஐடிக்கு ஒரு ஃபேக் ஐடிடா. ஆமா, போட்டு போட்டு வேற கமெண்ட். ஸோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது. என்னன்னா, ஒரு அக்கா வந்து கலர் டேட்டு போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இது டார்க் டோனுக்கு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன ஃபேட் ஆகிடும். நான் என்ன சொன்னேன், கலர் டேட்டு ஃபேட் ஆகிடும்ன்றாங்க, அப்போல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். கருப்பு டோனுக்கு கலர் நான் சொன்னேன்னா என்ன போட்டு ஏதோ ஒன்று இருக்கும். சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். அப்படி இல்ல, உன் வீடியோவை ஃபுல்லாவே அந்த கிளியரா கேட்கவே மாட்டாங்க. ஓ இது வந்துருச்சா அவ்வளவுதான். ஆமா, இது ஒண்ணு ஹெவியா நடக்குதுங்க. நான் போடுவேனா ஒரு தெளிவா பாக்குறது. அது என்னன்னா, நான் என்ன சொல்லிருப்பேன்னா, டிராயிங் தெரியலனாலும் டேட்டு போடலனா அவ்வளவுதான். 2 பூமர் தொல்லை தாங்க முடியல. ஓசூர்ல இருந்து வந்து உயரா வாங்குறானுங்க. வந்து இவர் தண்ணியில நடப்பாரு, அது இதுன்னு மாத்தி டேய், நான் வந்து டிராயிங்க்கும் டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். அதை பத்தி நான் லென்த் வீடியோ போட்டு வச்சிருக்கேங்க. அதுதான் லோகு, அந்த நடு டாபிக் நீ சொன்னத மட்டும் எடுத்துக்கறாங்க. உடனே ஏதோ பேசுறானுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அரவிந்த் போய் சொல்லிட்டான், நீ வேணா ஃப்ரீயா வந்து கிளாஸ்க்கு வா அப்படின்னு. என்ன கூடுமானா, அந்த தம்பி சொன்னார்ல, அந்த தம்பியோட கவரப்பு அதுக்கு அத்தனை நாள் வந்துச்சு. வெயிட் பண்ணுங்க, போடுறோம். அதுதான் போடுறோம். மென்ஷன் பண்ணி போடணும் அத. சோ ரொம்ப சரி, அப்படியே வெயிட் பண்ணுங்க. எலெக்ஷன் செக்கிங். சோ எலெக்ஷன் செக்கிங் மக்களே. ஸோ அதுதான். ஏன் இப்படி இவ்வளோ செக் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. போகிற இடம் எல்லாமே பிடிக்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ அதான் மக்களே, செக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எலெக்ஷன் டைம். காசே நம்ம கிட்ட கிடையாது. காசு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மக்களே, செக்கிங் வந்து ரொம்ப நேரமாக இதுவாச்சு. ஸோ சொல்லியிருந்தேன் பாருங்க, நான் என்ன சொன்னேன்னா, டேட்டுக்கும் டிராயிங்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னதாகும். அது வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். டிராயிங் தெரியலனாலும் டேட்டு ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். சத்தியமா டேய் ஏட்டஸ், ஒன்று கேட்குறேன்டா, மனசாட்சியோட நடந்துக்கோங்க. நீங்களும் டேட்டு நடத்துறீங்க, டேட்டு ட்ரைனிங் பண்ணுறீங்க. உங்ககிட்ட வரவன் எல்லாருமே ஆர்டிஸ்டாடா? வர பாய்ஸு கேர்ள்ஸு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர்டிஸ்டா? நீ இருமா, நீ தானே அவங்கள மாத்துறீங்க. அதை தானே நானும் பண்ணுறேன். அது ஏன்டா இப்போ உயிரை வாங்குறீங்க, சரிங்களா? ஸோ இனிமேல் நான் அப்படி தான் போடுவேன். டிராயிங் தெரியலனாலும் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகலாம். அது பெரிய வீடியோ இருக்குது, வேணா போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ உடனே அப்படியும் நம்பலையா, போயிட்டு கூகுள் வச்சு பாருங்கள், போதுங்களா? நான் போய் சொல்கிறேன், என் கூகுள் ஜிஎம் போய் சொல்ல போகிறாரு. ஓகே, ஸோ போகிற வரைக்கும் இந்த வீடியோ லென்த்தாக போகும் போலங்க, போயிட்டே இருக்குது. கடைக்கு போய் என்னென்ன நடக்குது நான் காட்டுறேன். எல்லாமே நானே ரெடி பண்ணுவேன். அப்படியா ப்ரோ? யார்ட்டையுமே எனக்கு கொடுக்கல. இருந்து ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாமே பண்ணுவீங்களா? ஸ்டிக்கரிங் ஆனால் எல்லா வேலையும் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நானே பண்ணுவேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை bro. 24 மணி நேரம் ஓடும். ஏசியா? ஆமா 4 டன் ஏசி ஓடும். ஓகேங்களா? ப்ராடக்ட் ப்ரோ கடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் விளையாட வச்சிருக்காங்கடா, சூப்பராக இருக்கு. கேட்டா பாருங்களேன், என்ன ப்ரோ குட்டிங்க ஓப்பனிங் கேட்டா இன்ஸ்பிரேஷன். ஸோ ப்ரோ என்னோட சப்போர்ட் வந்து ப்ரோ எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும். இது வீடியோ மேலே சண்டை சீரியஸாகவே சரிங்களா? ஸோ ஆனால் இதில் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இது எனக்கு கரெக்டாக வரும். நம்ம வேணா இதை ஒட்ட வச்சு சென்டரில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை வேணா பாக்குறது. சும்மா தூக்கி போட்டா இருக்கு. இது ஒட்டிக்கலாம். பக்கத்துல போய் போட்டுருங்க. ஐயோ 13 நம்பர் வீடா? ஆக்சுவலா இதுக்கு இதோட இன்னொன்னு இருக்குல்ல ப்ரோ, அது கொஞ்சம் இது நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஆனா இதெல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்களேன். இதெல்லாம் நம்மளுக்கும் ஒரு இது இல்ல. ஆமா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் பிடிச்சிருக்கு. கேஷுவலா வச்சிருக்காரு. சிம்பிள் ப்ரோ. பாருங்களேன். சுச்சோ அக்கிட்ட பாருங்க. யார் சாமி? நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. இல்ல 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 ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இவங்க வந்து என்ன மாட்டி விட்டு அசிங்கமா பாக்குறாங்க. ப்ரோ நான் ரவுண்ட் அடிக்கிற ப்ரோ ஏதோ பக்கம் போடு ப்ரோ. கேஷுவலா க்ளோஸா இருக்கா? ஓகே இங்க இருந்தே கோர்ஸா அடிங்க. க்ளோஸா இருக்கா? நல்லா இருக்குல்ல விளையாடுறதுக்கு. அப்பா ஐடியா. இதெல்லாம் எப்படி தோணுச்சு? இதை வச்சு ஆஃபர் சொல்லலாம். இவர்கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கணும் ஆக்சுவலி. நான் என்ன சொன்னாங்க? அதை வச்சு ஆஃபர் போடலாம் அப்படின்னு நல்ல Super ஐடியா. idea. நம்ம அவங்கள்ட்ட கேட்குறீங்க, நீங்களே உங்களுக்கு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 இது கொடுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் தான் டிவி மாட்டாடா கேட்டு வாங்கி கொடுத்தேன். அது எப்படி ப்ரோ? ஆமா இப்போ சென்டர் அடிக்கணுமா? சென்ட்ரல் அடிச்சா 25 ஆஃபர் இல்ல அப்படி இல்ல. ஆ. இங்க 3 இது பண்றோம். ஓகே ஓகே. 1 11 11 22. ஸோ அவங்களோட பர்சன்ட் 22% வந்து அவங்க டேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது எப்படி ப்ரோ ஐடியா வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி நம்ம ஒண்டி தான் இப்படி இருக்கும்னு நான் நினைச்சுன்னு இருந்தாங்க. தூக்கம் வர மாட்டேதுன்னு ஃபுல்லா எல்லா பையன்களும் இப்படி தான் இருக்காங்க. அப்படியே உங்க ஃபவுண்டன் காட்டுங்க ப்ரோ. சென்னையில நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. சென்னையில பண்ண முடியாது. நல்லா இருக்கு. ரேட் தான் வச்சிருக்கோம். அது ஃப்ரீயா இருக்குல்ல. ஆக்சுவலி இங்க பாருங்க ப்ரோ வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாக்குறீங்களா? நேரா அந்த செடி பக்கத்துல ஒரு போட்டோ இருக்காது. கிட்ட போய் ஜூம் பண்ணி காட்டுங்க. பேச்சே இல்ல. பீச்ல முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலி வந்து இதான் நீங்க ஏத்துக்கலனாலும் இதுதான் நெசம். நீங்க எப்படி பே பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆர்மிக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பே பண்ணுவாங்க. அது கிளியரா போட்டிருக்காரு பாருங்க. $150 கொடுத்தீங்கன்னா இதான் நடக்கும். $1500 கொடுத்தீங்கன்னா இது நடக்கும். எடுத்துட்டோம் ஃப்ரூட். ஏற்கனவே வீடியோ நிறைய போறது இல்லை. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.